வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கும் கேது பகவானுக்கும் உரிய கிழமை. செவ்வாய் பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க சில பேர் இருக்காங்க. யார்? உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா அல்லது மேஷம் அல்லது விருச்சிகம் உங்கள் ராசியை அல்லது 9ஆம் தேதி 18ஆம் தேதி 27ஆம் தேதி இந்த தேதியில் பிறந்தவங்களா, அது இங்கிலீஷ் தேதியோ தமிழ் தேதியோ, அல்லது நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தவரா, அல்லது தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, அல்லது தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரா, நீங்கள் எல்லாருமே செவ்வாய் பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க. நீங்கள் முருகப்பெருமான் கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றி வெய்யுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. இது சத்தியம். ஆமாம், செவ்வாய்க்கிழமைங்கிறது கேது பகவானுக்கும் உரியது. கேது பகவான் அம்சத்தில் பிறந்தவங்க யார்? உங்கள் நட்சத்திரம் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமா, உங்கள் பிறந்த தேதி 7 அல்லது 16 அல்லது 25. நீங்கள் விநாயக பெருமான் கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 10:00 12 அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். உங்கள் பலம், விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு அது ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால. அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, அசட்டு தைரியம், அசட்டு திடம் இதெல்லாம் உங்களை கெடுக்க காத்திருக்கு. வண்டி ஓட்டுறது கவனமாக இருக்கணும். அசை உணவை தவிர்க்கணும். அளவாக சாப்பிடணும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரத்தை 107 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் வைத்தியநாதனே போற்றி. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். கவனம். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் பச்சை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். உங்களோட பலவீனம் பேச்சு. இன்னைக்கு அதிக பொறுமை, இதனால் மாட்டிக்குவீங்க. தோற்று போக வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டீங்கன்னா அது சிக்கலாயிடும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. சாமிநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 5. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, மஞ்சள். கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் இருக்குது. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் இந்த 3 நாளும் ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் கருப்பு, மஞ்சள். சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். தைரியம், மனோதிடம், பிடிவாதம் இதெல்லாம் ஜெயிக்கும். ஏன்? கிரக நிலைகள் நல்லா இருக்கு. ரொம்ப பிரமாதமான நாளாக பெண்களுக்கு இன்னும் இருக்கும். சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான முன்னேற்றம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை இது 2ஐயும் வச்சுக்கிட்டு நீங்கள் கலக்கிற கலக்கு பிரமாதமான நாள். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம், சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, மஞ்சள். துலா ராசிக்கார நேயர்களை, ரொம்ப சந்தோஷமான நாள். மனம் நிம்மதியாக இருக்குது. வீண் செலவு கிடையாது. பேச்சு சாமர்த்தியம் இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் கருப்பு, வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, வீணா நேரமும் பணமும் செலவாகும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது, ஏமாந்து போயிடுவீங்க. அப்புறம் தான் தெரியும் ஏமாந்துட்டோன்னு. முன்னாடியே தெரிஞ்சு தப்பிக்கிறதுக்கு கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். கடன் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம். பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். வீட்டிலையும் நெய்
விளக்கேற்றணும், கோயிலையும் நெய் விளக்கேற்றணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கணும். ஓம் லட்சுமி குபேரரே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க, கோயில்லையும் வீட்டிலையும், அதுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான செய் கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, நல்ல முன்னேற்றம், பெருந்தன்மை இருக்கு, நிதானம் இருக்கு, சாந்தம் இருக்கு, வழக்கமான முன்கோபம் இல்லை. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6. அனுகூலமான செய் கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, மஞ்சள். மகர ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம். எதிரிகளும் உதவி செய்வாங்க, சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2, 7. அனுகூலமான செய் தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமெல்லாம் முடிஞ்சிருச்சு, அறிவு தெளிவாக இருக்குது, மனசு தட்டமாக இருக்குது, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான செய் தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இன்றைக்கும் சந்திராஷ்டமம், நாளைக்கும் சந்திராஷ்டமம், நாளைக்கும் சந்திராஷ்டமம். 3 நாளைக்கும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அசைவ உணவு தவிர்க்கணும், வண்டி ஓட்டுறது கவனம், பெரிய விலையில் உருளை வாங்க வேண்டாம், கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும், நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் ஓம் வள்ளியம்மையே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு காலை 10:30 to 12. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 9 to 10:30. கல்யாணம் தவிர எல்லா நல்ல காரியங்களையும் செவ்வாய்க்கிழமை செய்யலாம். குறிப்பாக அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுதல், புது வீடு, புதுமனை அட்வான்ஸ் கொடுக்கறது, பால் காய்ச்சறது, விவசாயம் சம்பந்தப்பட்ட முடிவெடுக்கிறது, சகோதரர்களோடு சமாதானம் பேசுவது, வீடு பூமி சம்பந்தப்பட்ட முடிவெடுப்பது, பணம் கொடுக்கறது, புது வீட்டுக்கு குடி போகிறது, பால் காய்ச்சறதுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப நல்ல நாள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.